முதல் முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நம்ம முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். ஏசப்பா அதுதான் சொல்லியிருக்காரு. நம்ம தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் என்ன, தேவ நீதினா என்ன, அதை பார்ப்போம். தேவ நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் அந்த நீதி. ஸோ முதலாவது நம்ம தேட வேண்டியது ஏசப்பா மட்டும் தான் தேடணும். அப்படி தேடும்போது நமக்கு எல்லாமே கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்கிறாரு. ஸோ நம்ம ஏசப்பா எப்படி நடந்தாரோ அவரை தான் ஃபாலோ பண்ணி அவர் செய்ததை நம்ம செய்யணும். தேவனுடைய நீதின்றது பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை தான் நம்ம பிறர்கிட்ட சொல்லணும், ஏசை பற்றி தான் சொல்லணும். அதுதான் அவர் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். என்னை தேடுங்கள் அப்போது உங்களுக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கும்னு சொல்கிறார். இந்த வசனப்படி அதுதான் முதலாவது தேவராஜ்யம் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். அடுத்தது மத்தேயு 22:27-40 வரை. தெரியும் 37 தானே. அது வர இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். இது முதலாம் கற்பனை. எதனை வாசிக்கிறேன். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆமென். இந்த வசனத்தில் ஏசப்பா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அதாவது முதலாவது என்னையே தேடுங்க தான் ஏசப்பா சொல்றாரு. உலகத்தில் எல்லாருக்கும் இன்னொன்று தேவை இருக்கும், எவ்வளோ தேவைகள் இருக்கு. ஆனால் அது மத்தியில் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, முதலாவது நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழுதயத்தோடும் உன் ஆத்மத்தோடும் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக சொல்றாரு. அப்படி நம்ம ஏசப்பாவை நேசிக்கும் போது, அவரை நம்ம தேடும் போது என்ன ஆகும்னா எல்லாமே நமக்கு கிடைக்கப்படும். ஆமா, அதுதான் ஏசப்பா சொல்றாரு. இந்த வசனத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தது மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். அதாவது ஏசப்பாயில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ இருக்கிற மக்கள் அநேகமாக ஏசப்பாவை விட்டுட்டு உலகத்தை தேடி ஓட்டுட்டு இருக்காங்க. உலக பொருளுக்காகவும் நாளைக்கு ஒரு தேவைக்காகவும் தான் இருக்காங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாரு, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. முதலாவது அது ஒரு எஜமானுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், 2 பேர் ஊழியம் செய்ய முடியாது. இந்த உலகம் ஒரு எஜமானா இருக்கு, ஏசப்பா ஒரு எஜமானா இருக்காரு. ஸோ 2 பேர்ல ஒருத்தர் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். உலகத்துக்கு நம்ம ஊழியம் செய்ய கூடாது, பொருளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, பொருளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஏசப்பா இல்லை சொல்றாரு, கிளியரா சொல்லிட்டாரு. ஸோ நீங்க முதலாவது என்ன தேடுங்க சொல்லிட்டாரு. அதுதான் இந்த இதுலேயும் வசனத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏசப்பா. ஸோ நம்ம ஏசப்பாவை தேடணும் முதலாவது. ஸோ பணம் தேடி போனோம் என்ன ஆகும்னா, ஸோ ஜீவன் இழந்து போயிடும் நம்ம. ஸோ நமக்கு ஜீவன் வேணும் அப்படின்னா ஏசப்பாவை தேடணும், அப்போ மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். அடுத்தது மத்தேயு 6:19-25. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமென். 25 படிப்போம். 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைக்கிலும் சரீரமும்
பிரவேசித்து அல்லவா? ஆமென் ஆமென். ஆமென். ஏசப்பா இதில் கிளியராக சொல்லிட்டாரு, பூமியில் நீங்கள் வந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் சொல்லிட்டாரு. பொக்கிஷத்தை பற்றி பேசுறது. ஸோ இங்கே வந்து பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா இங்கே பூச்சியும் துருவம் அவையில் கெடுக்கும் சொல்கிறாரு. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க சொல்கிறாரு. ஸோ பரலோகத்தில் நம்ம என்ன சேர்த்து வைக்க முடியும் பொக்கிஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்களை தான் சொல்கிறாரு ஏசப்பா. ஸோ நம்ம வந்து ஏசப்பா சொன்ன வசனத்தை வந்து ஆத்துமாக்கள் ஏசப்பா பற்றி பிறகிட்ட சொல்லி அந்த ஆத்மா வந்து ஏசப்பா வழியில் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் சேருது. ஸோ ஏசப்பா இல்லை இதுதான் சொல்கிறாரு. ஸோ பொக்கிஷம் வந்து நம்ம அங்கே தான் சேர்த்து வைக்கணும். புரியுதுங்களா? முதலாவது ஏசப்பாவை தேடணும், அவர் சித்தத்தை செய்யணும். அப்படின்னா நம்ம ஆத்துமாக்களை ஏசப்பா பற்றி சொல்லி அந்த ஆத்துமாக்களை ஏசப்பா வழியில் நடத்தும் போது ஏசப்பா வந்து அவங்க வந்து ஏசப்பா வழியில் நடந்தாங்கன்னா இறுதி வரை நம்ம பொக்கிஷம் அங்கே சேர்ந்துட்டே வரும். ஏசப்பாக்காக புறப்பட்டு போய் ஏசப்பாக்காக நம்ம ஏசப்பா பற்றி சொல்லி அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம பொக்கிஷம் வந்து பரலோகத்தில் சேர்க்கப்படும். ஆமென். ஆமென். அடுத்தது மத்தேயு 5:19. மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானொன்றையாகிலும் மீறி அவிதாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஆமென். அதாவது ஏசப்பா சொன்ன வசனங்களை ஜஸ்ட் வந்து படிச்சுட்டு சும்மா அதை வந்து சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறதுலாம் இல்லை. ஏசப்பா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அதை கீழ்ப்படி சொல்கிறார். ஆமென். வசனம் படித்தது மாத்திரம் இல்லாமல் இதயத்தில் வச்சு அதை இப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் சித்தத்தை செய்கிறோம். ஆமென். ஸோ இப்படி தான் ஏசப்பா இருக்கணும். ஜஸ்ட் வந்து வசனத்தை வாசிச்சுட்டு சும்மா சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறது இல்லை, நம்ம அது கடைப்பிடிக்கணும். அதுதான் ஏசப்பாக்கு பிரியமானது. கை கொள்ளணும். ஆமென். ஆமென். அடுத்தது மத்தேயு 26:40-41. மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஆமென். இதுல வந்து ஏசப்பா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாரு. விழித்திருந்துன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஏசப்பா கூட வந்து நம்ம வந்து தினமும் அவர்கிட்ட வந்து நம்ம பேசணும். ஏசப்பா கூட நேரம் செலவழிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏசப்பா கிட்ட. நம்ம உலக காரியங்கள் போகிறது வருது அதை பற்றி நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா வந்து எதிர்பார்க்குறாரு நம்மோட தனியாக இருந்து ஒரு அப்பா மகன் இந்த ரிலேஷனில் அதில் இருக்கணும் ஆசை ஏசப்பா வந்து விரும்புகிறாங்க. ஸோ நம்ம வந்து தினமும் காலையில் நம்ம அவர்கிட்ட தேடுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம், உலக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கு இல்லாமல் ஏசப்பா கிட்ட தனிமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு மனிதர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஏசப்பா தனியாக அவர்கிட்ட நம்ம பேசணும். அதை அவர் விரும்புகிறார். ஸோ இந்த ஒரு ஐக்கியம் வந்து ஏசப்பா ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நம்ம கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டும். ஏசப்பா கிட்ட தனித்து ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆமென். அடுத்தது மத்தேயு 6:6. மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். ஆமென். இதில் வந்து எப்படி ஜெபம் பண்ணணும் குழந்தை போல சொல்லி தர்றாரு ஏசப்பா. ஆமென். எப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணணும். எப்படின்னா நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு, அதாவது தனியாக அவர் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஸோ ஏசப்பா வந்து இங்கிலீஷில் வந்து சீக்ரெட் பிளேஸ் தான் போட்டிருக்கோம். ஆமென். அதாவது அவர் அப்படி ஜெபம் பண்ண அவர்கிட்ட பேசணும். ஜெபம் பண்ணுறது என்னன்னா பேசுறது, அப்பா கிட்ட பேசுறது, அப்பா வந்து பேசுறது, அவர்கிட்ட ஜெபிக்கிறது, அவர் சித்தத்தை செய்கிறது, அதுக்கு பலன் வாங்குறது, அவர்கிட்ட அபிஷேகம் வாங்குறது, அவர் சித்தத்துக்கு என்னென்ன தேவையோ நம்ம அதை கேட்டு அதை கொடுத்துருவாரு. ஆமென். உலக பிரகாரமாக கேட்கக்கூடாது. முதலாவது அவர் ராஜ்யத்துக்கு சீக்கிரட்டும் இருக்கு. நம்ம உலக காரியம் கேட்கும்போது சில டைம் கிடைக்க மாட்டேதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன பண்ணுறோம், அதை மட்டும் பார்க்குறோம். உலக காரியத்தை கேட்கும்போது அது கிடைக்கும். நம்ம முதலாவது ஏசப்பாவோட சித்தத்துக்கும் அவருடைய சித்தத்தை தெரிஞ்சு அது கேட்கும் போது அவருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போய் ஏசப்பா பற்றி சொல்றதுக்காக அதுக்காக வரங்கள் கொடுங்க, வல்லமை கொடுங்கப்பா, நான் அப்பா உங்களை பற்றி சொல்லணும், உங்களுக்காக வேலை செய்யணும்னு அதுக்கு வரங்கள் கேட்கும் போது அவர் கொடுத்துரு. அது நம்ம செய்யும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றதும் கூட சேர்த்து நமக்கு கிடைக்கும். இதுதான் சீக்கிரம். நம்ம ஃபர்ஸ்ட் அதை தேடணும், உலகத்தை தேடணும்னா கிடைக்காது. ஆனால் ஏசப்பா சித்தத்தை செய்யும் போது அது கேட்கும்போது வரங்கள் வல்லமை தராரு, அதுபடி நடக்கும்போது மற்றதும் நமக்கு கொடுப்பாரு. ஆமென். மத்தேயு 14:15.
மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஏசப்பா இது எதிர்பார்க்குறாரு. அதாவது அவரை போலவே இருக்க எதிர்பார்க்குறாரு. அவரை சிலுவையில் அறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மன்னிச்சாரு, எல்லாரையும் மன்னிச்சாரு, மனப்பூர்வம் மன்னிச்சார். பிதாவே இவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம பண்றாங்க, இவங்களை மனப்பூர்வம் இவங்களை மன்னிங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு முன்மாதிரியே காட்டிட்டு போனார். அதாவது ஒருத்தர் வந்து மரம் கொடுக்குறாங்க, அவரை சாகடிக்கும் போதும் வந்து மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் இதுதான் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதை தான் இல்லை சொல்லி முன்மாதிரியை வச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம இது மாதிரி நடந்தால் தான் நமக்கு அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். இதே இன்னொன்று கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மத்தேயு 20:26 அதுலேயே மத்தேயு 6:20-26 படிப்போம். மத்தேயு 6:20-26 வரைக்கும். அதிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இல்லை அந்த 20-26 மத்தேயு 7:12-14. 7:1-2 படிப்போம். மத்தேயு 7:1-2. மத்தேயு 7:1-2. Thank you, Jesus. Thank you, Jesus. மத்தேயு 7:1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். ஸோ இதில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை பேர் வந்து குற்றம் பண்ணுவாங்க, தெரியாம பேசுவாங்க. ஒரு ஏன்னா உலக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் இல்லை, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களே சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, புரிஞ்சிக்காம இருப்பாங்க. பட் நம்ம அவங்களை என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் மன்னிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களை மன்னிக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு மன்னிக்கப்படும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களை அளக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அளக்கப்படும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஏசப்பா சொல்ற வசனங்கள் தான். அதாவது வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போக சொல்லிட்டாரு. ஸோ இதன்படி தான் நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நமக்கு இது மாதிரி நியாயம் தீர்க்கப்படும். நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மன்னிக்கிறோமோ, விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன்னிக்கப்படும். ஆமென். அடுத்தது மத்தேயு 7:12-14. மத்தேயு 7:12-13-14. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்கிறீர்களோ நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு, நீங்க மனுஷருக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அது மற்றவங்க செய்ய சொல்றாரு. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனுஷன் வந்து நம்ம பண்றதெல்லாம் மன்னிக்கணும், என்ன பேசினாலும் அவங்க மன்னிக்கணும்னு நினைக்கிறோம். மற்றவங்க வந்து நமக்கு என்ன கொடுக்கணும், அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். இது என்ன பண்ண சொல்றாரு, நீ அதை மற்றவங்களுக்கு அவங்களுக்கு செய் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. நம்ம அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி பச்சை வசனம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ அளக்கப்படும், எந்த அளவுக்கு நம்ம இதை கொடுக்குறோமோ அது நமக்கு கொடுக்கப்படும். அது என்ன வேணா இருக்கலாம். அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தேவையானது நம்ம செஞ்சோன்னா நம்ம தேவை சந்திக்கப்படும். நானும் அதை நான் நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒருத்தர் ஒன்று பண்ணும்போது அது நமக்கு வேற யாரும் மூலியமா வருது. ஒரு உதவி நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதே சுச்சுவேஷன் நம்ம வரும்போது ஏசப்பா வேற யாரை வச்சு உதவி செய்யறாரு. ஸோ அப்படி ஏசப்பா வந்து அதை அவர் கடனாளியா இருக்கவே மாட்டாரு. நம்ம என்ன பண்றோமோ ஏசப்பா அதுக்கு திருப்பி கண்டிப்பா செஞ்சிருவாரு, கைவிட மாட்டார். ஆமென். அடுத்து வந்து 15 படிப்போம். மத்தேயு 7:15-20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கிரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஆமென். அதாவது இதுல வந்து ஏசப்பா வசனங்கள் வந்து தவறா சொல்லி தருவாங்க. கள்ள தீர்க்க தரிசியை பத்தி சொல்றாங்க. அதாவது ஏசப்பா வசனத்தை வந்து கரெக்டான அர்த்தத்தை கரெக்டாக சொல்லணும், நல்லபடியாக நடத்தணும். ஸோ நம்மளும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீஷராக இருக்கிறோம். ஏசப்பா வசனங்கள் வந்து உள்ளபடி கரெக்டான
மற்றவங்களை போதிக்கணும், தவறாக போதிக்கக்கூடாது. அது ஏசப்பா இல்லை சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து விழிப்புணர்வுலாம் இருக்கணும், யாரும் நம்ம வஞ்சிக்காதபடிக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை சொல்கிறார் அவர் ஏசப்பா. அதாவது நம்மக்கிட்ட ஏசப்பா வந்து கனிகளை எதிர்பார்க்குறாங்க. கனிகள் என்னென்னா, ஏசப்பா சொல்லி கொடுத்த அவருடைய அந்த கட்டளை கற்பனை, ஆவியில் எளிமை உள்ள பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையும், அதாவது சாந்த குணம் உள்ளவர்கள், அது சாந்த குணம் வேணும் ஏசப்பா. நீதி நீதியை செய்ய எதிர்பார்க்குறாங்க, இரக்கத்தை எதிர்பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்குறாங்க, இதயத்தை சுத்தமாக எதிர்பார்க்குறாங்க, அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கனிகள், இந்த கனிகள் ஏசப்பா சொல்கிற கனிகள் நம்மக்கிட்ட இருக்கும்னா நம்ம ஏசப்பா சொல்லி நடப்போம். ஏன்னா அவங்களோட கனிகளாலே அவங்கள அறிவிகள் சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஸோ நம்ம அதுக்கேற்ற முன்மாதிரியே ஏசப்பா சொல்கிற மாதிரி நம்ம நடக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து எப்படி அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அவங்க எந்த கனி, யாருடைய ஆவி அவங்களுக்குள்ளே இருக்குது, தாழ்மையாக பேச்சில் செயல்பாடில் எப்படி இருக்கும், நம்ம இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏசப்பா வசனத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ஏசப்பா கொடுக்குற கனிகள் அந்த ஆவின் கனிகள் எப்படி இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. அதே மாதிரி அடுத்தது சொல்கிறார் ஏசப்பா. இப்போ ஏசப்பா நம்மளுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்க நமக்கு எல்லாம் வேலையை வச்சுருக்காங்க. என்ன வேலைன்னா, ஏசப்பா ஊழியம் செய்யணும் வச்சுருக்காங்க. ஏசப்பா பற்றி மற்றவங்கிட்ட சொல்லணும், அதன்படி ஏசப்பா சொன்ன வசனப்படி நடக்கணும். அப்படி நம்ம ஏசப்பாவுக்கு பிரயோஜனம் என்ன ஆகும்னா, வெட்டப்பட்டு அது வந்து இது எரியப்படும், அக்னியில் போடப்படும் சொல்லி வசனம் சொல்லியிருக்காரு ஏசப்பா. ஸோ நம்ம ஜாக்கிரதையோட ஏசப்பா சொன்ன சித்தத்தை செய்யணும், அது ஏசப்பா இதில் சொல்கிறாரு. ஆமென். அதுக்கு அடுத்தது மத்தேயு 4:1-2. மத்தேயு 4:1-2. பிசாசினால் சுரிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். அதாவது இப்போ நம்ம என்னென்ன ஏசப்பா என்ன எதிர்பார்க்குறோன்னா, முதலாவது நம்ம ஏசப்பா அவர் நீதியும் அவர் தேட சொல்லியிருக்காரு. இவர் ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா வந்து அவர்கிட்ட தனித்திருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, அவர் வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு, உலகத்துக்கு பக்கம் போகக்கூடாது, நான் சொல்கிறபடி நடக்கணும்னு எதிர்பார்க்குறாரு ஏசப்பா. அடுத்தது வந்து இந்த உபவாசத்தை பற்றி ஏசப்பா சொல்கிறாருங்க. ஸோ ஏசப்பா வந்து அவர் சித்தத்தை முடிக்கிறதுக்காக 40 நாள் வந்து உபவாசம் இருந்திருக்காரு. அந்த 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்து தான் அதுக்கப்புறம் தான் அவர் இது ஊழியம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்ல வரேன். உபவாசன்றது வந்து ஏசப்பா கூட இருக்கிறது, அது ஆவிலே தேவனோடு இருக்கிறது தான் அது உபவாசம். அடுத்தது நம்ம பார்ப்போம், அது அடுத்த வசனம் பார்ப்போம். மத்தேயு 17:21. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமாம். அது சீஷர்கள் கிட்ட வந்து கொண்டு வராங்க, ஒரு பிசாசு பிடிச்சவங்கள. அவங்க வந்து சீஷர்களால இது துரத்த முடியல அந்த பிசாசை. ஸோ அப்போ வந்து ஏசப்பா ஏன் எங்களால் வந்து பண்ண முடியலன்ட்டு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இதை பிசாசு வந்து ஜாதி பிசாசு வந்து ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து அவங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ இது உபவாசம், ஏன்னா ஏசப்பா அவங்க கூட தான் இருக்கிறாரு, பட் அவங்க வந்து இது எதிர்பார்க்குறாரு, ஃபாஸ்டிங்கிறது ஒன்று தேவைன்னு எதிர்பார்க்குறாரு. அது அடுத்த கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். மத்தேயு 6:17. மத்தேயு 6:17. உபவாசம்னா என்ன? நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணபடியாக உனக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அதாவது இது வந்து நியாயப்பிரமாணத்தில் வந்து, அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து உபவாசிக்கும் போது என்னன்னா இது மாதிரி இருந்தவங்க, பட் அதே வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த யூத மக்கள். ஆனால் ஏசப்பா வந்து என்ன சொல்கிறது, உபவாசிக்கும் போது வந்து நீ வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ வந்து முக வாடலாம் இருக்காத, மனுஷன் காணும்படி பண்ணாத, பட் நீ ஏசப்பாவை தேடிட்டு அந்த ஒரே சிந்தையாக ஆவியில் இருக்க சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தில். ஆமென். ஆமென். அடுத்தது மார்க் 2:18. அதை அப்படி படிச்சிடலாம். மார்க் 2:18. ஆமாம், மார்க் 2:18 நான் எடுத்துறேன். மார்க் 2:18. யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். ஆமென். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் படிப்போம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா, உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே.
மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த உபவாசிப்பார்கள். ஆமென். ஆமென். இதில் வந்து ஏசப்பா கூட இருக்காரு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து உபவாசிக்காமல் இருக்காங்க. பட் இது ஏசப்பா போனதுக்கப்புறம் உபவாசிக்கணும்னு சொல்லி ஏசப்பா இதில் சொல்கிறார். அவர் உபவாசத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அது ஒன்று. ஸோ உபவாசம் வந்து மஸ்ட்டு தேவைப்படுது. உபவாசம் அப்படிங்கிறது இயேசுவோடு இருக்கிறது அவருடைய வசனத்துல நிலைச்சிருக்கிறது. அடுத்து 2 கொரிந்தியர் 11:23-27. 2 கொரிந்தியர் 11:23-27. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மில்லார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உள்ள மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென். ஆமென். அதாவது இதில் வந்து பவுல் சொல்றாரு, அநேக பாடுபட்டிருக்காரு ஏசப்பாக்காக. ஸோ ஏசப்பா சொன்னபடி இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்குறோம் ஊழியத்தில் எவ்வளோ பாடுபட்டிருக்காரு ஏசப்பாக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உபவாசம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உபவாசம் இருந்திருக்காரு போல இருக்கு. ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. அதனால சொல்லியிருக்கு. ஸோ ஃபாஸ்டிங்கிறது ஏசப்பா கூட இருக்கிறது தான். அவர் நிலைச்சிருக்கிறது தான், ஆவியில் இருக்கிறது தான். பட் நம்ம மாம்சத்தை வறுத்திட்டு இருக்கும் போது நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் ஆவியில் வந்து இன்னும் பெலன் வருது. நான் கூட லாஸ்ட் டைம் வந்து ஒரு தனியாக இது ஏசப்பா பற்றி சொல்ல போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்டிங் போட்டு நான் போகும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுது. ஏசப்பா ஆவியானவர் வந்து இன்னும் வந்து நம்ம என்ன ஒரே சிந்தையாக வந்து நம்ம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நடக்குது விஷயம். பிசாசு ஓடுது. அவங்களுக்கு வந்து கை கால் வலி இருந்தது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உடனே ஹீல் ஆச்சு. போராடலை இயேசு நாமத்தை வெளியே போனால் அது அந்த கை கால் வலி அவங்கள்ட்ட நீங்கிச்சு. ஸோ இது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது எனக்கு. உபவாசிச்சுட்டு போகும்போது எப்படி இருக்குது, உபவாசம் இல்லாமல் போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உபவாசன்றது ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏசப்பாவோட வார்த்தையில் இருக்கணும். அண்ட் நம்ம வந்து சரீரம் அதை சாப்பிடாம அப்படி இருக்கும் போதும் வேலையை செய்யுது ஏசப்பாக்காக. ஏன்னா பவுலே வந்து பார்த்தீங்கன்னா உபவாசம் அநேக தரம் உபவாசம் இருந்திருக்காரு. ஏசப்பாவும் 40 நாள் இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய அவரோட பணியை முடிக்கிறதுக்காக பிதாவை சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு 40 days ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. ஸோ ஃபாஸ்டிங் வந்து மஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். மத்தேயு 28:18-20. மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். 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 இதில் பார்த்தீங்கன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த அதிகாரத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம பயன்படுத்தணும். சீஷர்கள் கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அவர் சொல்லிக்காரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுங்க. அதாவது ஏசப்பா சொன்னபடி புறப்பட்டு போய் ஏசப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம சொல்லும் அவர் சித்தத்தை செய்யணும். செய்யும் போது நமக்கு என்னன்னா ஏசப்பா பாதுகாப்பு இருக்குது. பயப்பட தேவையில்லை. ஏன்னா சகல அதிகாரம் நமக்கும் அவர் கொடுத்துருக்காரு ஏசப்பா. ஆமென். அதே மத்தேயு 10:1-7-8 படிப்போம். 10:1-8. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 7:8 போகையில் பரலோக ராஜ்யம் சமைக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். அது ஏசப்பா என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இதில்
பார்த்தோம் இல்லையா, அது சகல அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நோய்களை துரத்தவும், குணமாக்கும், வியாதி உள்ளவங்களை குணமாக்கவும் ஸோ நமக்கு வந்து அந்த கொடுத்துருக்காரு. நம்ம தான் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அது வந்து மும்முரமாக இன்னும் நம்ம ஏசத்தை இன்னும் அதிகமாக செய்யணும். அது ஏசப்பா நமக்கு பண்ணணும் கட்டளையாக கொடுத்துருக்காரு. ஆமென். மார்க் 16:15-20. மார்க் 16:15-20. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். ஆமென். ஆமேன். இப்போ சீஷர்கள் அவங்களுக்கும் வசனத்தை உறுதிப்படுத்திட்டார். அதாவது அவங்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் புறப்பட்டு ஏசப்பா சொன்னதை வந்து செஞ்சிருக்காங்க. அவங்க சீஷர்கள் புறப்பட்டு போயிருக்காங்க, வியாதி உள்ளவர்களை வந்து குணமாக்கியிருக்காங்க, பிசாசை துரத்திருக்காங்க. ஸோ ஏசப்பாக்காக வந்து எங்கேயும் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. சுவிசேஷம்னா ஏசு தான் சுவிசேஷம். ஏசு தான் மெய்யான தேவன், அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன், அவர்கிட்ட தான் விடுதலை, இதுதான் அவர்கிட்ட போனால் தான் வந்து ரட்சிப்பு, பரலோக தேவன் அவர் தான்ட்டு சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஸோ சாட்சியா பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்மளும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணணும். அப்போ நம்ம கூட ஏசப்பா என்ன பண்ணுவார், கிரியை நடப்பிப்பார். அதுதான் ஏசப்பா இதை சொல்றாரு. ஆமென். அடுத்தது மத்தேயு 25:1-13. மேத்யூ 25:1-13. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். ஆமென். இதுல வந்து 10 கன்னிகைகளை பத்தி ஏசப்பா உவமைகள் சொல்றாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். யார் புத்தி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சித்தத்தை செய்கிறவங்க தான் புத்தி உள்ளவர்கள். ஏசப்பா சித்தம் என்னன்னா, ஏசப்பா பற்றி சொல்றது, புறப்பட்டு போய் ஏசு மெய்யான தெய்வன், அவரே வழி, ஏசப்பா தெரியாதவங்ககிட்ட சொல்றது. இதுதான் வந்து ஏசப்பா நம்ம கொடுத்துருக்க ஒரு பிரதானமான ஒரு வேலை, கட்டளை. ஸோ ஏசப்பா பற்றி நம்ம சொல்லும் போது தான் பிறர் வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களும் அந்த ஒளியின் கிட்ட வருவாங்க. ஒளின்னு சப்பா அவங்ககிட்ட வந்தால் மட்டும் தான் ரட்சிப்பு. ஸோ அதை தான் வந்து பண்ணுறாங்க அந்த கன்னிகைகள். அந்த 5 இன்னொரு மற்ற 5 கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் சொல்கிறாங்க. அதாவது வசனத்தை கேட்குறாங்க, அவங்க எல்லாத்தையும் படிக்கிறாங்க, ஆனாலும் ஏசப்பா சித்தத்தை செய்ய மாட்டுறாங்க. அதாவது ஏசப்பா பற்றி பிறர்கிட்ட சொல்லலை, யாரையும் விடுவிக்கல, புறப்பட்டு போய் வந்து இயேசு மெய்யான தேவன் சொல்லலை. ஸோ இவங்க தான் புத்தி இல்லாத கன்னிகை. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா அதை சொல்கிறாரு, அவங்க கதவு அடைக்கப்பட்டது. ஏசப்பா வரும்போது மணவாளன் வராரு சொல்லி சத்தம் கேட்குது. அப்போது இவங்க எண்ணெயில் சொல்லிட்டு அதை நான் சித்தம் செய்யாமல் இருக்காங்க. ஏசப்பா வந்துடுறாரு. சித்தம் செஞ்சவங்க மட்டும் ஏசப்பா உள்ளே போயிட்டாங்க. அதாவது பரலோகத்துக்கு போகிறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இவங்க கைவிடப்படுறாங்க. ஸோ ஏசப்பா சித்தத்தை செஞ்சால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், இல்லைன்னா வந்து கதவு அடைக்கப்படும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. ஸோ பிதாவின் சித்தத்தை செய்கிறது மட்டும்தான்
பரலோகத்தை பிரவேசிக்கப்படுவான். அப்படி நீதி செய்கிறது. நீதி செய்கிறவங்க தான். நீதின்றது இயேசுவை பற்றி சொல்கிறது, அவர் சித்தத்தை செய்கிறது தான் நீதி. ஆமென். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா நான் கோயில் போகிறேன், தசமாவும் கொடுக்குறேன், அழகாக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பேன், கம்ஃபர்ட்டாக இருப்பேன் அப்படி சொல்லும் போது என்னென்னா அதான் கைவிடப்படுவாங்க. ஏசப்பா சித்தத்தை செய்யலைன்னா கைவிடப்படுறது தான் யாராக இருந்தாலும் சரி. ஏசப்பா வசனப்படி கேட்டு மொத்தை மார்க் லூக்காய்வான் படித்து ஏசப்பா வாய்த்தன்னு சொன்ன வசனப்படி நடக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு ரட்சிப்பு. இல்லைன்னா அவங்க கைவிடப்பட நிலை தான். எஸ். ஸோ இதுதான் ஏசப்பா முன்னாடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொல்ல ஒன்றும் இல்லை. ஆமென். இது தெரியாது சொல்ல முடியாது. ஏசப்பா எல்லாமே கிளியராக சொல்லிட்டாரு. சரி, இதுபடி நடக்கணும். ஆமென். அடுத்தது கடைசியாக மத்தேயு 7:24-28. மத்தேயு 7:24-28. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபார்த்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் போதித்தார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஸோ ஏசப்பா சொன்ன வசனத்துபடி நம்ம நடந்தாதான் நம்ம வந்து என்ன சொல்றாரு, அப்படி நடக்கும்போது நம்மள புத்தி உள்ளவர்கள் சொல்றாரு. அதுல வந்து புத்தி உள்ள கன்னிகைகள் பார்த்தோம். இதுலயும் அதே மாதிரி தான் புத்தி உள்ளவர்கள் சொல்றாங்க. அவர் வசனத்தை நம்ம படிச்சு அதன்படி நடக்கும்போது செய்யும்போது மட்டும்தான் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுறாரு. அவர் வசனம் மட்டும் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறோம் அப்படின்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் தான். அதாவது போராட்டம் வரும்போது என்ன ஆகும்னா நிலை நிற்க முடியாது. அது கடைசியில் கைவிடப்பட்ட நிலை தான் அதுவும். ஸோ பெருமழை போராட்டங்கள் வந்தாலும் நிற்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க வசனத்துல இல்லை, எஜமான் சொன்ன சித்தத்தை செய்யலை, அதனால கைவிடப்பட்டுருவாங்க. ஸோ அதனால ஏசப்பா சொன்ன வசனத்தை கீழ்ப்படினோம். ஸோ ஏசப்பாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏசப்பா வசனத்தை கீழ்ப்படி நடக்கும்போது நமக்கு ரட்சிப்பு, பாதுகாப்பு, நித்திய ஜீவனை அவர் தருவார். எஸ். ஆமென். அதான் முதலாவது தேவ ராஜ்யத்தை ஒரு நீதி தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென்.